அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 15/3/2026 பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 22 நிமிடம். சூரிய லக்னம் மீனம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதி நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் எளிதில் அடைய முடியும். நீங்கள் உங்களுடைய சிறந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறுவீங்க. இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் நண்பர்கள் வீட்டு திருமணத்தில் நீங்கள் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இன்று வலுவான நிதி ஆதாரத்தை நீங்கள் அமைத்துக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக உங்களிடம் காணப்படக்கூடிய இன்று உங்களுக்கு ஆற்றல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, ஏழை மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு தானங்கள் மற்றும் தொண்டுகள் செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் கடவுளுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும். சக பணியாளர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்கள் துணையிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் இருவரும் இடைவெளியுடன் பழகுவது நல்லது. இதனால் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்கலாம். செலவுகள் அதிகமாக காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். உங்களுடைய உணவு முறையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் சில போராட்டங்கள் இருப்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க. சக பணியாளர்களுடனான நல்லுறவு பராமரிப்பதில் பிரச்சனைகள் காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் கவனமாக பேச வேண்டும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. உங்களின் தன்னம்பிக்கை உங்களுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, பொழுதுபோக்குக்கு இன்று சிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும். புத்திசாலித்தனத்தை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் திருப்தி காணக்கூடிய வகையில் இருக்குது. பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக நீங்கள் பழகலாம். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு பராமரிக்க இயலும். நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உற்சாகமான ஒரு நாளாக இருக்காது. அதிக பலன்கள் எதிர்பார்க்க இயலாது. குழப்பங்கள் நிலவும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு திட்டமிட்டு ஆற்றலுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது. உறவின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் சகஜமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சிறந்த பலன்கள் காண இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். உங்களுடைய பணியில் வெற்றி காண நீங்கள் சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி உண்டாகும். உங்களுடைய மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம்.
இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படும். பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். சூழ்நிலைகளை கையாளுவது கடினமாக இருக்குது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சற்று அனுகூலம் குறைவான ஒரு நாள். அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய முயற்சிகளை சார்ந்து செயல்பட வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் காணப்படும் குழப்பம் காரணமாக ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது. ஆரோக்கியம் சிறிது அசௌகரியமாக உணர்வீங்க. இதனால் உங்களுக்கு பதட்டம் காணப்படும். ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை இன்று யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள். இன்று உங்களுடைய நலன்களை மேம்படுத்த சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று உங்களுக்கு திருப்தி நிலவக்கூடிய வகையில் இருக்குது. பணியில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் சமநிலை உணர்வை பராமரிப்பீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு நட்புணர்வு மேம்படும். கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்குது. பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக பொறுப்புகளும் பதட்டமான ஒரு நிலையும் காணப்படலாம். இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்காது. அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்க உகந்த நாள். மன சஞ்சலங்கள் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் தடைகள் இருக்குது. பணியில் வளர்ச்சி சிறிது குறைந்து காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். உங்களுடன் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்பு இருக்குது. சகஜமான அணுகுமுறை தேவை. அமைதியான முறையில் விஷயங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அன்பும் மதிப்பும் உங்களுக்கு பெருகும். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாக இருக்குது. குடும்பத்திற்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கும். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று கவனம் இழக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் பின்தங்கி இருப்பீங்க. உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. தியானம் மேற்கொள்வதன் மூலம் கடினமான சூழ்நிலைகளையும் உங்களால் சமாளிக்க முடியும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அவரை நண்பர்கள் போல நடத்துவதன் மூலம் இன்று உங்களுடைய உறவு வலுப்படலாம். இன்று மிதமான பணப்புழக்கம் உங்களுக்கு காணப்படுகிறது. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக அதை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகளால் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை விரைந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும். உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படலாம். பணத்தை பொறுத்தவரை திருப்தியான ஒரு நிலை இருக்குது. உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.